சீக்கிரம் வா, என் தம்பி வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பியிருப்பான். அதை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடணும். வா நீ. உங்க வீட்டுக்கு வந்தாதான் நடிப்பேன் போடி. 1 2 3 4 5 சரியில்லை 6 7 8 9 10 இதுவும் சரியில்லை. எங்க அப்பா இந்த இருக்கிறான் பாரு, அவங்ககிட்ட இந்த வாய்கை விட்டுறாரு, குடுக்கறத கூட கொடுக்க மாட்டான். அப்புறம் அது நொட்டை இது நொட்டுன்னு வீட்டுல வந்து என்ன குறை சொல்லிட்டு இருக்காதே. ஏடா ஏடா அண்ணா கீழே பொறிக்கிற நீ. நான் பொறிக்கலம்மா. ஆமாண்டி, உங்க அப்பா பொறிக்கல பொறம்போக்கு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். அவரு கொடுக்குற காசுல 1 ரூபாய் குறைச்சாலும் உனக்கு சங்கு தான் பாரு வீட்டுக்கு. பட் பேபி என்னை சாவச்சிட்டு என் புள்ளைய கை நீ போட்டுக்கலான்னு பாக்குறேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா பயந்துருனே. உன் புள்ளைய நான் காலையும் போடல கையிலையும் போடல. அவனா கொலுசு வளையல கையிலையும் காலையும் மாட்டிக்கிட்டு. என் பொண்ணு என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் வானத்தை பார்த்து நடக்காது, தரைய பார்த்து நடந்து வளர்ந்த பொண்ணு. அதுக்கு இவ்வளோ வாயாக்கி வச்சுக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு வந்த உடனே என் பொண்ணை கெட்டு போச்சு. அதுக்கு நான் காரணம் இல்லப்பா, என் புள்ளதான் கெட்டுட்டான். அறிவு இருக்கா வயசான காலத்துல? அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற? அதுதாண்டி நான் சொல்ல வந்தேன். தரங்கட்ட குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்து உன் பிள்ளைய விட்டு தாலி கட்ட வச்ச பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, தம்பி வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பியிருப்பான்ல, அதை வாங்கி போலான்னு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அப்பா என்ன பொறிக்கு நிக்கிறேன்னு கேட்டிய. நான் பொறிக்கின்னு இல்லை, இங்க இருக்கிற தென்னை மரங்கள்லாம் எத்தினிக்குதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? இதை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோ, பின்னால கோடி கணக்கில் போவோம். அதுக்காக தான். என் வாயை பார்த்துன்னு இருக்காத, நீ ஒரு வாட்டி எண்ணிக்கணும். அப்போ என்னடா இது ஒரே மேகமூட்டமாக இருக்குது. நேற்று தோப்புக்கு போல, என்னாச்சுன்னு தெரியல. இந்த வாட்ச்மேன் வேற ஊருக்கு போனால் வரவே இல்லை. சாப்பிட்டு தான் போனோம், போய் சாப்பிட்டு வரேன். எக்கோ இடங்க பத்தியா எப்படி காலியாக இருக்குது. இங்கே ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு செம்ம ரேட்டு போவாங்க. உங்க பொண்ணுக்கு போகும்போது உனக்கு எவ்வளவு சொத்துக்குன்னு தாண்டா கேட்டாங்க. நீ வாங்கி போடுறாங்க, நான் பாத்துக்கிறேன். அவர்லாம் பாக்குறது நான் பாத்துக்கிட்டா சின்னாக்கா. வாங்குறோன்னு சொன்னோடனே அந்த சொத்தை ஆட்டிய போறதுக்கு பாக்குதுங்களா. உன் பொண்ணு லட்சத்தை பாத்தியா? ஒரு 10 சோறு போட்டோம்னா அந்த 10 சோறே தான் எண்ணி போட்டுன்னு வருவா. என் பொண்ணு எப்பவுமே கரெக்டா செய்வா. நான் வளர்த்துக்கிற விதம் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமான்னு சொல்லிக்கிறேன். அதனாலதான் எதுவா இருந்தாலும் எண்ணி போடுவா. போதுமா? ஆத்துல போட்டத எப்படி எடுக்க முடியும்? உன்னை போட்டா எடுக்க முடியுமா? என்ன இது மேலங்கேயும் பாக்குறாங்க, அந்த பொண்ணு தென்னை மரத்தையும் என்னது. நான் தான் கேட்டுருவோம். ஏப்பா என்னப்பா இங்க? ஏடா எண்ணிட்டேன், தோப்புக்குள்ள மொத்தம் 18, வெளிய 10, மொத்தம் 22 தென்னை மரம். ஓ 28க்குதா? ஏம்பா போக்குவரத்து காதல இல்லையா? என்ன பண்ணிக்கிறீங்க? இங்க தோப்புலாம் உங்கள்தா? பா யாரும் இங்க வராதீங்க, நானே வெளியே வந்து பேசுறேன். இல்ல ஏன் அவங்க உள்ள வரவன்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட போற? ஆமா, அவன் இறக்கிறதுக்கு உள்ள வந்தானா எல்லாம் மரம் சாஞ்சிரம் பழுகுதுமா, அதனால தான் அவனை அங்கேயே நிக்க வச்சுட்டேன். ஏம்பா தோப்பு உங்களுதுன்னு கேட்டேனே, காது கேட்கல? குடிக்கவே கஞ்சிலாத பையன் வேற தோப்பு வச்சுங்கிறானே. ஓ உனக்கு தெரியுமா இது ஏன் தோப்பு? எப்ப வந்த நீங்க? எப்போ வாங்க நீ? இப்பதாம்மா வாங்கினேன். தம்பி எனக்கு காசு ஒரு தோப்பே வாங்கி சொல்லுது. ஏம்பா சேல்ஸுக்கு எதனா இடங்குதா? உங்ககிட்ட பணங்குதா? பணம் இல்லாத கேட்பாங்க. பணத்தை எடுத்துன்னு வந்து பேசு, அதுக்கப்புறமா இருக்குதா இல்லையான்றதை நான் சொல்றேன். ஐயோ, என் தம்பி என்ன பேசுறானே ஏனகடமா பேசுங்கிற நீப்பா. ஏவா அவன் பொழைப்பே இதுதான். ஏடா கூடமா பேச்சேதான் என் புள்ளைய வளைச்சு போட்டுக்கணும். என்னது உன் புள்ளைய நாங்க வளைச்சு போட்டோமா? என் பொண்ணை பார்த்து அந்த அழகுல என் வீட்டான வந்து வழிக்கு விழுந்தான். என் புள்ள தடிக்குதான் உயிர்ந்துருப்பான். இந்த மூஞ்ச பார்த்து வழிக்கு உயிர்ந்துருக்க மாட்டான். வா வா வீட்டுக்கு வா. பொழுதுக்கு வந்து கையா மலிக்குது, கால் வலிக்குது, அம்மி குடிஞ்சல ஒரே அடியா காலத்து அமைக்கிறேன். அவங்க அத்தா மாதிரியே இருக்குது பேரு. ஒரு நாள் ஏறிட்டேன், ஏறி நெஞ்சு மேல மெச்சா பாரு, அண்ணில இருந்து ஆற்று விட்டு விட்டு துடிக்குது. அது அப்படிதான் துடிக்கும். ஏன்பா உங்க குடும்ப சண்டையை பார்க்க வந்தேன்னாங்க. 4 சென்ட் இடம் இருக்குதான்னு பார்க்க வந்தான். இருக்குதா இல்லைன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி. உங்ககிட்ட இப்ப இருக்குதுன்னு யார் சொன்னது, இல்லைன்னு யார் சொன்னது? இருக்குது பச்சா, இது மொத்தம் எந்துதான். இங்க இருந்து கண்ணு கட்டணும் தூரம் வரைக்கும் எந்துதான். எல்லாத்தையும் வித்துட்டேன். எனக்காக இதை வச்சிருந்தேன். என் பொண்ணு திடீர்னு வந்து பணம் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. என்ன பண்றது? அதுக்காக வித்தலான்னு பாக்குறேன். தம்பி மேன் ரோட்ல இருக்குது, வாங்கி போடுறேன். மாமா வந்தா ராஜ்யத்துல இருந்து விடுவாரு. எங்க வீட்டுக்காரன் எங்க விடுவாரு? ஏக்கோ அது சொல்லத்தாவது ஒரு நாயங்குது. அவங்க வீட்டுக்காரர் லாரி வச்சுக்கிறாரு. உங்க வீட்டுக்காரர் ஒரு ஓட்டர் சைக்கிள் தானே வச்சுக்கிறாரு. அதை நம்ம வீட்டு கொல்லவாசல்லே விட்டுக்கலாமா? ஏய் இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா பஸ் ஸ்டாண்டா? நான் பார்க்கிங்க வச்சு நடத்தினுக்கிறேன். இது பாரு தென்னந்தோப்பு, 70 லட்சம் ரூபாய். வேணும்னா வாங்கு, இல்லைன்னா நடைய கட்டு.
2 பார்ட்டி வரான். ஏய் அவன் வீட்டுக்காரர் கூட வண்டி நிறுத்திக்கிட்டேன்டா, அந்த இடத்த நீ முதல்ல வாங்கி போடுறான். ஏண்டி அவன் இடம் வாங்கிட்ட பிறகு வண்டி விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவன் இடம் வாங்கணும், அப்புறம் நம்ம பிரச்சனை பார்த்துக்கலாம். ஏக்கா சும்மா இருக்க தோணு பேசி நிக்காதீங்க. உன் நிலத்தாண்டா பேசிருக்கிறேன் நானு. யார் நீங்க 2 பேருமா? ஏம்பா தம்பி, உங்க அக்கா உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இடத்த வாங்க போறியா இல்லையா? இடத்த நிறைய கட்டி பாத்துக்கிறேன். ஏப்பா இடத்த விற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கிளம்பி சொல்கிறா, அப்படி எனக்கு காசு. அவன் எங்கிட்ட காசு கொடுக்க போறான் உனக்கு? ஒன்னும் இல்லாதான் என் தலையில மிளகா அரைச்சிட்டான். முடிச்சுக்கலாம். எனக்காக ஒரு 3 கம்மி பண்ணிட்டு 67 வச்சுக்கலாம். ஆமா, உன்னை பார்த்தாலும் பாவமாகுது, அக்கா உங்களை பார்த்தா பரிதாபம் ஆகுது. அதனால 3 என்ன 4 கூட கம்மி பண்ணிக்கோ. டேடே அந்த ஆளே வழிக்கு வந்துட்டான், சீக்கிரம் காசு கொடுறா வாங்கிக்கலாம். என்னை விட சீக்கிரம் பார்க்குறீங்க. அந்த இடம் வாங்கின பேர் எனக்கா இல்லை உங்களுக்கு தெரியல. யோ 7 லட்சம் கையில் இருக்குது, மீதி 60 லட்சத்தை நான் செக்கா போட்டு கொடுத்துட்றேன். சரி குடு. இந்தா அம்மா இந்தா எண்ணு. இந்தாயா, இதோட மொத்தம் 7 லட்சம். சரிப்பா இந்தாம்மா, இதையும் வச்சு மேலே எண்ணுமா. இப்போ எந்த இடம்னு சொன்னேன்? உண்டு தான் இடம். அக்கா உங்களை கூட்டு மூலிகை உட்கார வைய. மேல இருந்து தேங்காய் உயிதான்னு பார்க்க சொல்லு. என்ன சொல்லிட்டு தேங்காய் மேல இருந்து கீழே தான் விழா, அப்புறம் மறுபடியும் வானத்துக்கு போவோம். அதான் எங்க அப்பா சொல்றாரு. இன்னைக்கு தாமா நீ என் பொண்ணு நிரூபிச்சுக்கிற. இன்னைக்கு இல்ல, இனிமே தான் நான் நிரூபிக்க போறேன். நான் கேட்ட பண்ணி என் கைக்கு வந்து சேர எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன். நீ அப்படியே பொறிட்டு கடை வாத்த போல. இவ்வளோ நேரம் என் பொண்ணா இருந்தா திடீர்னு அவங்க ஆத்தால மாட்டாளே. பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் வாத்த போல. கலிகாலமாச்சுதடி கண்மணி, ஏன் கண்மணி. இந்த கை வேற அவளை நம்பி போறா. இது கதை அதோ கதிதான். யோ யாருக்கு எதுனா எப்படின்னா இருக்கட்டும், இடம் எங்களுக்கு தானா? சொல்லுதான் இடம். இப்போ யாரு இல்லைன்னு சொன்னது? போய் மரத்துக்கு ஒவ்வொரு ஆள் உக்காந்தீங்க, போங்க நான் வரேன். வாக்கா போவோம். நீ வந்து உங்க அப்பா பக்கம் சேர்ந்துருவேன்னு பார்த்தேன். அது வரைக்கும் மாமியார் மறக்காத கூப்பிட்டு வரப்பாரு. சேர்ல நாளைக்கு இந்த பணத்தை வச்சு உன்னை ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நான் என் வீட்டுக்காரன் வெளிநாடு டூர் போறோம். அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி. யோ தோட்டத்தில் என்ன பண்ணிக்கிறீங்க? எங்க தோட்டத்தானே நாங்க நிக்கிறோம். ஏன் உனக்கு கால் வலிக்கு தானா? உங்க தோட்டம்பா. நான் ஒரு வேளை ஊருக்கு போற கேப்பல உனக்கு ஊத்திட்டான் அவனுங்க. ஓ அவனுக்கு நீ ஏன் சொல்ற? எங்களுக்கு வித்துக்கிறான். இப்பதான் போனாங்க ஓனர், நோடி ஓனர். கொஞ்சம் கேப்புல போத்தியா இதுங்களும் பங்குக்கு வந்து நிக்குது. ஓனர் இப்பதான் போனானா? அப்ப எனக்கு வழியே போ, அதை போய் உங்க ஓனர் கிட்ட கேள் போ. இதோ போய் எங்க ஓனர்கிட்ட கேட்கற இரு. ஓனர் ஒரு வாரம் ஊர்ல இல்லை இடத்தையும் வித்துட்டுக்கிற. இடத்த வித்துட்டேண்ணா. ஏய் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா நான் தோப்புக்கே போல. இப்பதான் தோப்பு பார்க்கலான்னு போறேன். வா போய் பார்ப்போம். இதான் தோப்பை வித்துட்டு ஒரு ஊரா நிக்குதாங்க. என்ன சொல்ற? ஒரு ஊரே நிக்குதா? எந்த தோப்பையும் விக்கல. வித்தா உங்ககிட்ட சொல்லாம இப்பனா வாயா போய் பார்ப்போம். யோ நே ஒரு ஊரே நிக்குதுன்னா ஒருத்தன் தான் நின்னுங்கிறான். அவன் தான் ஒரு தோப்பு மாதிரி நிக்கிறான்னு தெரியல. ஆமா பல்கா தாங்கிறான். யாரு வீட்டு இடத்துக்கு யார் என் ஓனரு? யோ என் வீட்டு இடத்துக்கு நான் தான் ஓனரா இருக்க முடியும், பின்ன நீ ஓனரா இருக்க முடியும். சொலையா 7 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறேன். யோ யாருக்கிட்ட கொடுத்த நீ? யாருக்கிட்ட கொடுப்பாங்க? இந்த இடத்தோட ஓனர் கிட்ட தான் கொடுப்பாங்க, பின்ன உங்ககிட்டயா கொடுப்பாங்க? யோ இடத்தோட ஓனரே இவர்தாயா. யோ நான் ஏன் சொல்றேன்? நான் என்ன சொல்றேன், இவர்தான் ஓனரு. யோ அப்ப 7 லட்சம் ரூபாய் சொலியா குத்துனையா? யாருக்கிட்டயா கொடுத்த நீ? யோ அதான் தலை பூரா வெள்ள முடிய வச்சுக்கிட்டு கருப்பா குள்ளமா இருந்தானே அந்த ஆளுகிட்ட. ஓ பேபி, அவனே ஒரு திட்டு பையங்க. அவன்கிட்ட போய் தேடி எத்துமே குத்துக்கிருப்பாரு. நீ ஒரு திட்டு பையன் போய் மொதல் இடத்த விட்டு யாரையும் வரணும். யோ நீ மட்டும் என்னைக்குமே லீவ் போடக்கூடாது. ஒரு வாரம் இல்ல இடத்த பிடிக்க வந்துட்டானுங்க பத்தியா? சும்மாவா 50 லட்ச ரூபா இடம் மதிப்பு. தம்பி 50 லட்ச ரூபாய் எடுத்த 70 லட்ச ரூபாய் சொல்லி நம்மள ஏமாத்திக்கிறான் பாரு. ஏக்கா இடத்தையே ஏமாத்திட்டான், பணமும் போச்சு. இதுல வேற அவன் சொன்னதான் உனக்கு முக்கியமாகுது. ஓப்போ ஐயோ நான் யார் முகத்துல போச்சு இல்லையா? அவனு பணம்லாம் போச்சு. 1000 ரூபாய் ஏற்றி விடனா கொடுக்க மாட்டேங்க. இந்த இடத்த 70 ரூபாய் குத்தி ஏமாத்தி போயிட்டேன் பாரு. நல்ல வேலை. நான் இனிமேட்டு உனக்கு சம்பளம் 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்குறேன். 1000 ரூபாய்க்கு பார்த்தா நேரம் 50 லட்ச ரூபா சொத்து போயிருக்கோம். பத்திரமா பார்த்துக்க. நான் வீட்டுக்கு போயிடறேன். போயிட்டு வா. அதுக்கு நான் காரணம் இல்லப்பா, என் புள்ளதான் கெட்டுட்டான். அறிவு இருக்கா வயசான காலத்துல? அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற? அதுதாண்டி நான் சொல்ல வந்தேன். ஆமா என் பொண்ணு கரெக்டா தானே செய்யறா. நான் தான் சொல்லி கொடுத்து வளர்த்துன்னு. ஏன் நின்று கிடதாய்? எண்ணி இப்படி இதை அங்கேருந்து தொட்டு இதை தொட்டு இப்படி வா. அவங்க அத்தா மாதிரியே இருக்குது பாரு. ஒரு நாள் ஏறின்ட்டேன், ஏறி நெஞ்சு மேலே மெச்சா பாரு. அண்ணிலேருந்து ஆற்று விட்டு விட்டு துடிக்குது. ஏப்பா அது அப்படிதான் துடிக்கும்.
இந்தாப்பா. அம்மா இந்தா நீ என்ன ஐயோ உங்ககிட்ட கொடுக்கூடாது, நீ திருடின்னு ஓடி போடுவ திருடி. இந்தாப்பா நீ என்ன. இந்தா நீ என்ன அம்மா வேணாம் நீ திருடி முடிய திருடி நீ எங்கள் பொண்ணை ஏன்ட்டோம். அம்மா இந்தாம்மா இதையும் மேலே வச்சு என்னம்மா. வலிக்கு விழுந்திருப்பான் இந்த மூஞ்ச பார்த்து. ஏன்பா உன் குடும்ப சண்டையை பார்க்க வந்தாங்க. 4 சென்ட்டு இடம் இருக்குதான்னு பார்க்க வந்தான். இருக்குதா இல்லைன்னு சொல்லி இன்னும் இல்லைன்னு சொல்லி. உங்ககிட்ட இப்போ இருக்குதுன்னு யார் சொன்னது, இல்லைன்னு யார் சொன்னது? தகுது பச்சா இது மொத்தம் எந்து தான். இங்கிருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்து தான். எல்லாத்தையும் விற்றுட்டேன். எனக்காக இதை வச்சுருந்தேன். என் பொண்ணு திடீர்னு வந்து பணம் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என்ன பண்ணுறது? அதுக்காக விற்றலான்னு பார்க்குறேன். தம்பி மெயின் ரோட்ல இருக்குதுடா, வாங்கி போடுறான் தம்பி. எங்க அப்பா இந்த இருக்கிறான் பாரு, அவங்ககிட்ட இந்த வாய்கை விட்டுறாத, குடுக்கறத கூட கொடுக்க மாட்டான். அப்புறம் அது நொட்டை இது நொட்டுன்னு வீட்டுல வந்து என்ன குறை சொல்லிட்டு இருக்காதே. ஏபா என்ன கீழே பொறுக்கிக்கிற நீ? நான் பொறிக்கலம்மா. ஆமாண்டி உங்க அப்பன் பொறுக்கல புறம்போக்கு. சொல்லி தானே கூட்டின்னு வந்தேன். அவரு கொடுக்குற காசுல 1 ரூபாய் குறைச்சாலும் உனக்கு சங்கு தான் பாரு வீட்டுக்கு. சொல்லி தானே கூட்டின்னு வந்தேன். அவரு கொடுக்குற காசுல 1 ரூபாய் குறைச்சாலும் உனக்கு சங்கு தான் பாரு வீட்டுக்கு போய். பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் வாத்த போல கலிகாலமாச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி. இந்த கை வேற அவளை நம்பி போறா. இது கதை அதோ கதிதான். யோ யாருக்கு எதுனா எப்படின்னா இருக்கட்டும், இடம் எங்களுக்கு தானே. உங்களது தான் இடம். இப்போ யார் இல்லைன்னு சொன்னது? போய் மரத்துக்கு ஒவ்வொரு ஆள் உக்காந்திங்க போங்க, நான் வரேன். வாக்கா போவோம். நீ வந்து உங்க அப்பன் பக்கம் சேர்ந்துருவேன்னு பார்த்தேன். அது வரைக்கும் மாமியார் மறக்காத கூப்பிட்டு வரப்பாரு. சேர்ல நாளைக்கு இந்த பணத்தை வச்சு உன்னை ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நானும் என் வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு டூர் போறோம். அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி.